இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா உடல் உறவில் வந்து திருப்தி அடைவது வந்து தான் ஒரு நோக்கம், ஃபைனல் எய்ம். ஆணாக இருந்தால் விந்து வெளியேற வேண்டும், பெண்ணாக இருந்தால் அந்த ஆர்காசத்தை அடைந்து உச்சகட்டத்தை அடைய வேண்டும். இருவரும் வந்து அவர்களுடைய உடல் வயது, உடல் எடை, அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நேரங்களில் வந்து அந்த ஆர்காசம் உச்சகட்ட நிலையை வந்து அடைவார்கள். ஆனால் இருவரும் வந்து அட்டடயத்தில் அடைவது வந்து தான் ஒரிஜினல் செக்ஸ், சரிங்களா? ஆனால் அந்த மாதிரியான இது வந்து இதுவரைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் தான் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கணவன் மனைவி தம்பதிகளாக இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு நேரங்களில் மட்டும் திருமணமான ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கும். அப்புறம் போக போக வயதின் காரணமாகவோ, நோயின் காரணமாகவோ, உடல் பலகீனத்தின் காரணமாகவோ அல்லது சலிப்புத்தன்மையின் காரணமாகவோ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆணுக்கு வந்து கொஞ்சம் பலகீனம் வந்து ஏற்பட்டுரும், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பெண்ணாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு குழந்தைகளை கவனிப்பதிலும் குடும்ப பாரங்களை இது பண்ணுவதிலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாட்டம் இல்லாமல் போய் ஏதோ ஒரு கணவனை வந்து திருப்திப்படுத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இது நாளாக நாளாக இந்த ஆர்காசம் வந்து உச்சகட்டத்தை அடைவது வந்து இருவருக்கும் வந்து குறைந்து கொண்டே போயிட்டுருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போயிட்டே இருக்கும். அதுதான் இயற்கை. ஆனால் இதில் வந்து பார்க்கும்பொழுது வந்து ஆண் வந்து ஒரு விந்தை வெளியேற்றின பிறகு வந்து அவனுடைய உடல் உறவின் இறுதி கட்ட நிலையை வந்து திருப்தி அடைஞ்சிடான். அது வந்து பார்த்திங்கன்னா வச்ச உடனே வந்துட்டு இருக்கலாம். மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் மேக்சிமம். படங்களில் காமிக்கிற மாதிரி 3 நிமிஷமோ 6 நிமிஷமோ அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதெல்லாம் எடிட்டிங்கில் வரக்கூடியது. இதுக்கு நீங்கள் தொடர்பு எடுத்துக்கிறாதீங்க. அதே நேரத்தில் வந்து தவறான மாத்திரைகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்புகளை வந்து நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க. அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அட் அ டைம் வந்து அந்த BGE2 இன்ஹிபிட்டர் வந்து, அதாவது இந்த சிடனோஃபில்சிட்டேட், டடலாஃபில்சிட்டேட் சொல்லக்கூடிய வயக்ரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக வந்து நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து பெனிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வைக்கும். ஆனால் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பாதிக்கப்பட்டு போயிடும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வந்து போயிடாதீங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு திருமணமான ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு வீரியத்தன்மையாகவும் ஒரு 25 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த திருப்தி படையக்கூடிய இது வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த திருப்திப்படுத்தக்கூடிய விகிதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உடலுறவுக்கு முன்னாடி வந்து ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய முன் விளையாட்டுகள் செய்வதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். பொதுவாக வந்து இந்த ஆர்காசம் வந்து இருவருக்கும் வந்து அட் அ டயத்தில் வருவது வந்து சாத்தியமற்றது தான். ஆனால் சாத்தியப்படுத்துவதற்கான இந்த ஃபோர் பிளே விளையாட்டுகள் எடுத்த உடனே வந்து நம்ம செய்வது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும். கொஞ்சம் வந்து இருவர்களுக்கும் காம உணர்வை தூண்டக்கூடிய ஒரு இது. அதே நேரம் 69 பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பொசிஷன்ஸ், இந்த மாதிரியான இதுகள்லாம் நம்ம கொஞ்சம் வந்து கையாளணும். அதற்கு பிறகு தான் இந்த தாம்பத்தியத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் டைமும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து விரல்கள் மூலம் தூண்டுதல் படுத்துவதன் மூலமாக கூட வந்து அவர்களுக்கு வந்து உச்சகட்டத்தை வந்து பெண்ணுக்கு அடைய வைக்கலாம். ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்குறியை தூண்ட செய்வது, விதைப்பையை வந்து கொஞ்சம் தூண்ட செய்வதன் மூலமாக கூட வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இது பண்ணி கொடுக்க வைக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல வகையான உணவு வகைகள், உடற்பயிற்சி வந்து செய்யணும். வேறு எதுவும் மெட்டபாலிக் டிசார்டர், சர்க்கரை வியாதிகள், இரத்த கொதிப்பு, அதிகமான TGL கொழுப்பு வகைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிறோன்னா இது கூடுமான வரைக்கும் உடல் உறவை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தூங்குகிற மாதிரி தாங்க அது. இதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு மாத்திரை இப்போ தூக்க மருத்துவரைக்கு நீங்கள் என்ன போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா தூக்க மாத்திரை போட்டிங்கன்னா என்ன ஆகும், அதுவே பழக்கத்துக்கு வந்துடும். நார்மலான தூக்கமே அது உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். சிலவங்களுக்கு பாத்ரூம் வர்றதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், டாய்லெட் வர்றதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டல்கோலை, அதாவது
லாக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாத்திரைகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அது நாளாக நாளாக அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். இயற்கையாக மோஷன் கழிக்கிறதுக்கு வந்து வராது. அது மாதிரி தாங்க உடலுறவு செய்யும் பொழுது கூடுமான வரைக்கும் வந்து இயற்கையான முறையிலே போயிருங்க. சரிங்களா? உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியமாக எவ்வளோ சாப்பிட்றதுங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிடுங்கிறது தான் முக்கியம். நல்லா வந்து புரோட்டீன் எடுத்துக்கிறணும். அதே நேரத்தில் வந்து மீன் உள்ளிட்ட உணவு வகைகள் வந்து எடுத்துக்கிறணும். ஆமாம், அந்த மாதிரியான சில உணவுகள் நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி நைட்ரிக் ஆக்சைடை வந்து வெளியேற்றக்கூடிய அளவு வந்து இது இருக்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இது பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கோக்சுரா, அஸ்வகந்தா, சதாவரி இந்த மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்டான மருந்துகள் வந்து அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். அதே நேரத்தில் வந்து நல்ல எக்ஸசைஸு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறணும். அசைவ உணவை தவிர்க்கக்கூடியவர்கள் வந்து நெய், அதே நேரத்தில் வந்து நிலக்கடலை வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெகுலராக எடுக்கும் பொழுது இருவரும் வந்து இந்த இது வந்து உச்சகட்டத்தை வந்து அட் அ டயத்தில் எட்டுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த மருந்து இந்த மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை வந்து பாதிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சில ஓடிசியாக விற்கக்கூடிய பொருட்கள் வந்து காமத்தை தூண்டக்கூடியது மாதிரி இருந்தாலும் மெட்டல்ஸோட அதிகம் வந்து இருக்குது. சரிங்களா? அது வந்து உங்களுடைய கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து பாதிப்பு இருக்குது, அதாகிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான மாத்திரைகள் எடுத்து போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் தவறான ஒரு இது. ஆனால் இவைகள் அனைத்தும் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த மாதிரியான இது வாய்ப்பு இல்லைனாலும் சரி, கவர்மெண்ட் சைடு உள்ள ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதற்கான விங்ஸ் வந்து இருக்குது, ஆயுர்வேதா சித்தா விங்ஸ். அவங்ககிட்ட நீங்கள் நாடுனீங்கனாலே உங்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கான நீங்கள் போய் மாத்திரை மருந்துகள் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வந்து இந்த பெண்குறியை வந்து ரஃப்பாக கையாளுறது அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. பூ போல தான் அதை வந்து கையாளுறதுனால தான் அது பூவிதழ் அந்த மாதிரியான ஒரு பேரில் வந்து இதாகிட்டு இருக்குது. அதை போட்டு நீங்கள் கசக்கி அந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான செயல்களை செய்யும் பொழுது இருவருக்கும் சாத்தியமற்ற இந்த இது வந்து உச்சகட்டம் வந்து இருவருக்கும் சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். இது வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.